இன்றைக்கி சண்டே நவம்பர் 2ஆம் தேதி நம்ம மாடி தோட்டத்தை விசிட் பண்ணலாம். சின்ன மாடி தோட்டம் தான், பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பர் ஏர்லி, வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா. ஆல் சீசன் மாதிரி வருஷம் ஃபுல்லாக காய் பூ எல்லாம் இருக்கும். ஆல் சீசன் தான் சொல்ல போனால். இது வைக்கலாம், மாடி தோட்டத்துக்கு நல்லது. நான் ட்ரம்மில் மாற்றணும். நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 கிலோ வர்ற சைஸுக்கு வரும். நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் லேடி பப்பாளி. ரெட் லேடி பப்பாயா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ க்ரோ பேக்கில் வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சு. சின்ன நாற்றாக வச்சது, நல்லா வந்திருக்காங்க. எப்படி ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு வெரைட்டி இது மாடி தோட்டத்துக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பானோட ஃபேமஸ் மேங்கோ மியாசகி. மாடியில் வச்சுருக்கோம். இது எப்படி ஒரு 2 வருஷம் பிளான்ட்டு, ஏஜ் 2 இயர் இருக்கும். நல்லா இருக்கும். இதோட ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம். வர சீசனுக்கு நம்ம பார்க்கலாம் இதோட பழம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுறவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பிளாக் கஸ்தூரி மேங்கோ. இது ஒரு வெளிநாட்டு வெரைட்டி தான். இலையெல்லாம் இந்த மாதிரி கருப்பு கலரில் வரும், ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். அப்புறம் இலை பெருசாகும்போது பச்சையாயிரும். இது தண்டுமே கருப்பு கலரில் தான் வரும், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி. இதோட பழமும் இந்த கலரில் தான் வரும். உள்ளே நல்லா ஃப்ளஷ் எல்லோவாக இருக்கும். அது நம்ம பார்க்கலாம் இந்த சீசனுக்கு ஈல்டு இருக்கா அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடி மேங்கோ. இது ரொம்ப நம்ம சவுத் இந்தியா ஸ்பெஷல். இது வருஷத்துக்கு ஒரு 2 சீசனுக்கு காய் கிடைக்கும். எப்போவுமே பூவும் பிஞ்சுகளோடையே இருக்கும். இப்போ நான் பூவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்ட மழைங்கிறனால 2 மாதத்துக்கு முன்னால் பிடிச்ச காய்க 5 இருந்துச்சு, அதில் 3 அலோட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா சைஸாக மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இது மட்டும் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம். இது பழத்தோட ரிவ்யூ உங்களுக்கு நான் வர்ற வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள ஃப்ளஷ் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வெரைட்டி, மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ரகம். மெயின்டெனன்ஸும் கம்மி தான். நல்லா சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும், அதுதான் மாமரத்தை பொறுத்த அளவுக்கு. சன்லைட் நல்லா பட்டால் தான் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். நல்லா புஷி டைப்பு 2 வருஷம் பிளான்ட்டு தான் இது. இதுதான் ஃபஸ்ட்டு ஈல்டிங்கு. நான் இதை அடுத்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஆகி காய் பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய அலோட் பண்ணலாம், நல்லா வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பங்கனப்பள்ளி, ஆந்திரா ஸ்பெஷலு. ஒரு மாங்காவே ஒரு 500 கிராமுக்கு மேலே வரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். இது ஒரு நல்ல குவாலிட்டியான மாங்காய். போன சீசனுக்கு இது ஒரு 3 மாங்காய் மட்டும் வந்துச்சு. இப்போ இந்த சீசனுக்கு நல்லா வரும், ஈல்டிங் நல்லாயிருக்கும். ஸ்டெம்மெல்லாம் நல்லா திக்காக நல்லா இருக்குது. வர சீசனுக்கு வந்து நம்ம ஃப்ரூட்டிங்க்கு அலோட் பண்ணலாம். நம்ம பார்க்குறது வந்து கோல்ட் தாய்லாந்து. நம்ம பார்க்குற இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டி வந்து நாம்டாக் மை கோல்டு. ஸ்டெம்மெல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து நல்லா பிரான்ச்சஸ் வச்சு அருமையாக வந்திருக்காங்க. இந்த சீசனுக்கு இது எதிர்பார்க்கலாம். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 டைம் ஈல்டு கிடைக்கும், பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த சீசனுக்கு எதிர்பார்க்கலாம். நாம்டாக் மை கோல்டு. இப்போ நம்ம பார்க்குறது மல்லிகா மேங்கோ. இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி. வட இந்தியா தசேரியும் நம்ம தமிழ்நாட்டோட நீளமும் அது கலப்பினம் செஞ்ச வெரைட்டி தான் இது.
மல்லிகா மேங்கோ. ஃப்ளஷ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 350 கிராம்லேருந்து ஒரு அரை கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரும். நல்லா சதப்பட்டுள்ளது. ரொம்ப அருமையான ஒரு ரகம். நல்லா இனிப்பாக இருக்கும். வாசனையும் ஒரு நல்ல வாசனை. அருமையான ரகம். இப்போ தான் வச்சுருக்கோம். இது வச்சு ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் ஏஜ் உள்ளது. பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் மால்டா மொசாம்பி. இது ஒரு நல்ல சாத்துக்குடி. நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். இப்போ வச்சு ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. புது இலை எதுவும் வரல. வர ஆரம்பித்தா ஃபுல்லாக புஷ்ஷியாக வந்துடுவாங்க. நிறைய காய்க்கும் கொத்து கொத்தாக. வருஷம் ஃபுல்லாக காய் கிடைக்கும். இப்போ வச்சு ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. இது நம்ம எதிர்பார்க்கலாம். இது பார்க்குறது மினி கோவா. ரொம்ப க்யூட்டான ஒரு பிளான்ட்டு. இது ஒரு 1.5 அடி தான் இருக்கும். உட்காந்து தான் பார்க்கணும். அவ்வளோ அழகான ஒரு மினியேச்சர் செடி மாதிரி. குழந்தைகள்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. சின்ன சின்ன பழமாக தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக. இன்னும் பூ வைக்கல. 2 பிரான்ச்சஸோடு வந்துச்சு. இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு. இந்த ஸ்வீட் லெமன். இந்த லெமன் ஒரு பூ தான் விட்டுச்சு. அது இப்போ நம்ம காய வந்திருக்கு. இது பார்ப்போம். ஒரு மாதம் 2 மாதத்தில் நல்லா இதுக்கு வந்துடும். இந்த லெமன் பழுத்தோன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்டாக இருக்கும். மற்ற லெமன் மாதிரி புளிக்காது. ஒரு ரேர் வெரைட்டி. நல்லா மாடி தோட்டத்துக்கு ஏற்றது. எல்லாமே க்ரோ பேக்கில் தான் இருக்குது. மோஸ்ட்லி க்ரோ பேகு, பாட்டு, ட்ரம்மு இந்த மாதிரி தான் நம்மெல்லாம் வச்சுருக்கோம். இது ஒரு நல்ல வெரைட்டி. நல்லா புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லாம் இலையெல்லாம் அருமையாக வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மிராக்கிள் ஃப்ரூட்டு. இது எல்லாத்தையும் உண்மையிலேயே மிராக்கிள் பண்ணிடும். அதிசய பழம் தான் இது. ஒரு மேஜிக் பண்ணி விட்டுரும். வயசானவங்க குழந்தைங்களாம் மருந்து மாத்திரை சாப்பிட கஷ்டப்படுவாங்க, கசப்பாக இருக்குன்னு. அந்த டைமில் இது ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும். 1 மணி நேரம் வரைக்கும் இனிப்பு உணர முடியும். இனிப்பு சுவை எது சாப்பிட்டாலும். அருமையான வெரைட்டி. இது ஒன்று சாப்பிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு வெரைட்டி. நிறைய காய் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி இதில் ஒரு 4 பழம் பறிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைமு. நிறைய பூ பிடிக்கும். இப்போ தான் காய் வந்திருக்கு. கொஞ்சம் மாட்டு உரம், ஆட்டு உரம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல வெரைட்டி. எல்லோரும் வைக்கணும் வீட்டில். ஒரு வித்தியாசமான ஒரு ரகம் மிராக்கிள் ஃப்ரூட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது செண்பகப்பூ செடி. இது வந்து மஞ்சள் கலர் செண்பகப்பூ. வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சு. பழைய இலையெல்லாம் கொட்டி இப்போ புது இலை வச்சுருக்காங்க. இதில் மொட்டு வந்திருக்கு. இது எப்படி இன்னொரு 10 நாளில் பூ வரும். நல்ல வாசனை உள்ள ஒரு பூ. நம்ம பூச்செடி கலெக்ஷனில் இது ஒன்று. இது நம்ம மாடியில் வச்சுருக்கோம். பாக்கியெல்லாம் வீட்டு சைடில் வச்சுருக்கோம். மஞ்சள் கலர் செண்பகப்பூ. அருமையான வாசனை உள்ள ஒரு பூச்செடி. பாருங்கள், மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். அருமையாக இருக்கும். க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆஸ்திரேலியன் வெரைட்டி R2E2 மேங்கோ. ஜம்போ ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் மேங்கோன்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஈல்டு மெச்சூர்ட் ஆச்சுன்னா ஒரு 750 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பாருங்கள், நியூ லீஃபெல்லாம் எடுக்க துளிர் விட்டுட்டுருக்கு இந்த மழைக்கு அப்புறம். இது ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஏஜ்டான பிளான்ட்டு. நம்ம இந்த வருஷம் பார்ப்போம். ஈல்டு ஒரு காய் மட்டும் நம்ம அலோட் பண்ணலாம், ஒரு ட்ரையல் பர்பஸ்க்கு. ஒரு அருமையான வெரைட்டி. நல்லா ஃபேன்சியாகவும் வச்சுக்கலாம். அது நிலத்தில் வச்சா நல்ல ஈல்டு கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு வெரைட்டி இது. R2E2 ஜம்போ ரெட் ஆஸ்திரேலியன் வெரைட்டி. மாங்காய் கலெக்ஷன் நிறையா வைக்கிறவங்களுக்கு இது ஒரு செடி வைக்கலாம். இல்லை பெரிய பிளான்ட்டாக கூட வைக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல ஒரு கலெக்ஷன் இது. அடுத்து பார்க்குறது தாய்லாந்து ஆல் சீசன் மேங்கோ. இது காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக பூ, காய், பிஞ்சுகளோடையே இருக்கும். எல்லா சீசனும் இது காய் கிடைக்கும். இதை ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட பூ வச்சுருக்காங்க. இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். காய்கள் நல்லா பழமானால் கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும். காயில் சாப்பிட முடியாது, புளிப்பாக இருக்கும். குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கெல்லாம் நல்லது. ஃபுல்லாக புது துளிர் விட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல வெரைட்டி. இதோட ஹைட்டே ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். நல்லா மெச்சூர்டு பிளான்ட்டு தான். ஸ்லோ க்ரோத்து தான். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இலையெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், மினியேச்சர் மாதிரி.
ஒரு நல்ல வெரைட்டி, மாடி தோட்டத்துக்கு அழகான ஒரு இது. குழந்தைகள்லாம் அவங்க அவங்க ஹைட்டுக்கு நின்றே பறிச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு செடி. ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. நல்ல வெரைட்டி. எப்போவுமே மாங்காய் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒன்று வச்சுக்கலாம். தாய்லாந்து ஆல் சீசன் மேங்கோ பிளான்ட். இதெல்லாம் குட்டி குட்டி இலையை தான், நல்லா புஷியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஆல் டைம் ஃபேவரட் காலப்பாடி மேங்கோ. இது நல்லா பவுட்ரு கோட்டிங் மாதிரி மேலே வரும். இது வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இது தான், நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் பூச்சி புழு இதுலேருந்து காத்துக்கிறதுக்கு தான் இந்த ஒயிட் கோட்டிங்கு. இது உங்களுக்காக இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் ஒரு 5 பிஞ்சில் 3 அலோட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்துருச்சு, திரண்டு வந்துருச்சு. ஒரு மாங்காய் மட்டும் இன்றைக்கி பறித்து இது பழுக்க வச்சு நான் ட்ரையல் உங்களுக்கு காமிக்கிறேன். மை ஃபேவரட் காலப்பாடி மேங்கோ, சூப்பர் வெரைட்டி. நம்ம நாட்டு வெரைட்டியில் இது ரொம்ப முக்கியமான வெரைட்டி. பாய். காலப்பாடி மேங்கோ. பாய் மக்களே.